இதை முதல்ல நீங்கள் செய்கிறீங்களான்னு உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க நண்பா. இது குறிப்பாக பெற்றோர்கள். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க சரிவர என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி வழிகாட்டியாச்சு. இப்போ அந்த ஒரு தகவலை உங்களை சுற்றி பாருங்கள் நண்பா. அது ஒரு குடும்பம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களோட மகன் மகள் கூட படித்தவர்களாக இருக்கலாம். அதில் வந்து ஒருவரிடம் இந்த வழிகாட்டுதலை சரிவர கொடுக்கறதுக்கு உண்டான அந்த தகவல் பரிமாற்றத்தை வந்து சரிவர நீங்கள் முதல்ல செய்கிறீங்களான்னு நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க உங்களை தான் நண்பா முதல்ல பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து வழிகாட்டுற எல்லா பிள்ளைங்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் பெற்றோர்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த பாதையில் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து நடந்து வரேன். சரிவர தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகள்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து என்னோட சக்திக்கு உட்பட்டு கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்ற என்னோட உறுதிமொழி 4வது ஆண்டு நடந்து வந்துட்டு இருக்க பிள்ளைங்களா. இதுக்கு பிரதிபலனாக எனக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் நல்லா இருக்கிறப்ப இந்த வழிகாட்டுதலை உங்களுக்கு அப்புறம் உங்களோட தம்பி தங்கைகளுக்கு, வெளியே இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். வாய்ப்புகளை வந்து கொடுக்கறதுல நமக்கு நாமே முன்னுரிமை கொடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள். ஸோ இது வந்து ஒரு 2-3 நிமிடங்கள் சென்று அவங்க பின்பற்றணும் அப்படின்னா பெற்றோர்களே அந்த ஒரு ஆரம்பமாக முதல்ல நீங்கள் செய்யணும். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் இப்போ நேரடியாக வழிகாட்டிட்டேன்ல. ஸோ என்ன ரீச் பண்ண முடியாத அல்ல இன்னும் படிக்கணுமா அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லது வந்து இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை சுற்றியே நிறைய பேர் இருப்பாங்களே, அதில் ஒரு நபரை தேர்ந்தெடுங்க நண்பா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, படிக்கிறதுக்கு என்ன தடங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு உங்களோட கேள்விகளுக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு பதிலை, அந்த ஒரு விளக்கத்தை, அந்த ஒரு தெளிவை வந்து ஒரு குடும்பத்தை டச் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் வந்து பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தானே. இது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி ரிமைண்டர் நண்பா. நிச்சயமாக எல்லா தகவலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லா தகவலும் தெரிஞ்சு புரிஞ்சு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு சில தனிநபர்களை எங்கேயும் உட்படுங்க, அதாவது எல்லா விஷயமும் வந்து ஒரு காலகட்டத்தில் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியாது, இதுதான உண்மை. ஆனால் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தகவல் பரிமாற்றங்கள் சரியாக நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தலைமுறை மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும். எல்லாம் நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்காங்கன்னு மட்டும் இல்லைங்க, நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கிற வழிமுறைகளும் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நண்பா கண் கூட நடக்கிறப்ப நல்லா இருப்போம், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, சமுதாயம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஸோ சுற்றி முற்றி பாருங்கள். முதல்ல உங்கள் பிள்ளைங்க படிக்கணும். அதே நேரத்தில் நான் கொடுக்குற இந்த வழிகாட்டுதல் உங்களை சார்ந்தவர் ஒருத்தருக்கு வந்து சரிவர அவங்க கூட உட்காந்து வழிகாட்டி அவங்களையும் படிக்க வச்சிருவோம். சரிங்களா? பரவாயில்ல பகிர்ந்துக்குங்க இந்த கருத்தோட. வெற்றி அடக்கம் டாக்டர் புனிதன்.